வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் காவேலிப்பாளையம் கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். பொதுவாகவே நிலக்கடலை உருண்டை, எள்ளுருண்டை எல்லாமே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அது எந்த மாரி செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி இரும்பு கடாயில் நிலக்கடலை, எள்ளு எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு அதை உரலில் போட்டு இடித்து உலக்கையை வச்சு அதனுடைய சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்கிற மாதிரி அதை செஞ்சு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களோட உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இந்த தொழிலை ஒரு மூலதனமாக போட்டு செஞ்சிட்ருக்காங்க. மிகவும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பொருள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சுவையாகவும் இருக்குது. ரொம்பவே ஆரோக்கியம் தர்ற மாதிரியான உணவுகளை இவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தெளிவாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எள்ளுருண்டைக்கு இடிச்சாச்சுங்க. இப்போ உருண்டை பிடிக்கிறோம். ஒவ்வொரு உருண்டையும் பார்த்தீங்கன்னா 22 கிராம் வைக்கிறோங்க. இது நாங்கள் கை உரைகள் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க. எதுவுமே நம்ம நேராக தொட்டு செஞ்சாதான் அதை இன்னும் உணர முடியும். அதனால் நாங்கள் அந்த க்ளவுஸ் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க. வெறுங்கைகளால் அதை கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. வணக்கங்க, என் பேர் செல்வகுமார். நான் இங்கே ஈரோடு மாவட்டம் காவலிப்பாளையங்கிற கிராமத்தில் குடியிருக்கிறேங்க. இயற்கை திருமணம், மரபு வழியில் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பூர்வீக வயல் இருந்தது. சரி, அதில் நம்ம வேளாண்மை செய்வோம் அப்படின்ட்டு இயற்கை முறையில் நெல் விளைவிச்சோங்க. அது ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமனே வேளாண்மை மட்டும் போதாது இல்லையா, பொருளாதாரத்துக்கும் ஏதாவது பண்ணணும்ல. அப்படிங்கும்போது வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா தின்பண்டங்கள்லாம் நல்லா செய்வாங்க. சரி, அதையே நம்ம செஞ்சு விற்பனை பண்ணுவோன்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் முதல்ல வீட்டிலே மிக்சியில தான் செஞ்சுட்டு இருந்தோம். முதல்ல எங்கள் மாமாங்க வீடு அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி அதைவே விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அதை விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே மிக்சிக்கு பதிலாக நீங்கள் கல்லில் இடித்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா வரும்னு சொன்னாங்க. சரின்ட்டு செஞ்சு பார்ப்போமேன்ட்டு கல்லில் இடித்து செஞ்சு பார்த்தோம். சுவை ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அதையே எங்கள் தொழிலாக மாற்றிக்கிட்டோம். பொடி வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பொடி, குழம்பு சாம்பார் பொடி அதுவும் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோங்க. எள்ளுருண்டை செய்ய போகிறேங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. என்ன கழுவி காய வச்சிருக்கீங்களா? ஆமாம், கழுவி காய. எள்ளுருண்டை செய்யறதுக்கு எள்ளு வறுக்கிறோம். வறுக்கிறதுக்கு முன்னாடி எள்ளு நல்லா கழிஞ்சு மண்ணெல்லாம் அரிச்சு காய போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வறுக்கணும். பொரிஞ்சா சரிங்க, அவ்வளவுதான். பொரியற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். தீஞ்சிடக்கூடாது. தீ விடாம வறுத்தாதான் டேஸ்டா இருக்கும் நல்லா. ஆமா, கருக விடக்கூடாதுங்க. அடுத்தது இப்போ நிலக்கடல வறுத்துட்டு இருக்கிறோங்க. இது எள்ளுருண்டைக்கு குறிப்பிட்ட அளவு சேர்த்துவோம். அதுக்காக இப்போ வறுத்துட்டு இருக்கிறோம். வெறும் எள்ளு போட்டா கசப்பா இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நிலக்கடலை சேர்த்துறீங்களா? ஆமாங்க, அது எங்க பக்கம் அப்படி பழக்கங்க. ஓ, சரி சரி. நிலக்கடலையோட சேர்ந்து நீங்க செய்யறப்ப சுவை நல்லா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. இருக்கலாங்க. இப்போ இது ஆர்கானிக்கா விளைய வச்சுட்டீங்களா நிலக்கடலை, இல்லை எப்படிங்க? ஆமாங்க, பொதுவாக இந்த பகுதியில் யாரும் நிலக்கடலைக்குள்ள யாரும் உரமெல்லாம் போடுறது இல்லைங்க. மானாவாரி பயிருங்கிறதுனால பெரும்பகுதி போடுறது இல்லைங்க. இப்போ இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? இது அந்த மனம் வந்ததுன்னா எடுத்துக்குவோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஆமாங்க, அது கருகிறதுக்கு முன்னாடி
இந்த மனம் வரும், வந்ததுன்னா எடுத்துருவோம். இப்போ வேலை செய்யறீங்க அப்படின்னா இந்த பொருள் செய்யறதுக்கு இந்த வறுக்கிறது இதெல்லாம் வந்து கரெக்டா பொறுமையா செய்யணும். ஆமா ஆமாங்க, கண்டிப்பாங்க. இந்த தோலை சேர்த்து போடுவீங்களா இல்ல இது இல்லாம போடுவீங்களாங்க? இல்லைங்க, நாங்க அந்த பொட்டை நீக்கிடுவோங்க. எங்க பகுதியில அப்படி சேர்த்து செய்யற பழக்கம் இல்லைங்க. சரி. அதனால நாங்க பொட்டு நீக்கிடுவோம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு அந்த மாதிரி இருக்கு, இப்பதான் எடுக்க போறீங்களா? ஆமாங்க, இதான் மனம் வருது பாருங்க. அவ்வளவுதான், எடுத்துறோம். நல்லா மனம் வருது. இதுக்கு மேல விட்டா கருகிரும். கரெக்டா கருகிற பக்கமாவே எடுக்கிறீங்க. இதுக்கு மேல விட்டா கருகிருங்கிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. ஆனா கருகில செவந்து போயிருக்கு நல்லா. இப்போ வந்து வறுத்த எல்லாம் வந்து நல்லா ஆற வச்சுட்டோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இடிக்க போறோம். இடிக்கிறதுக்கு இப்போ கல்லுல சேர்த்துறோம். இப்ப எல்லாரும் இந்த காலத்துல மிஷின் தான் பயன்படுத்துறாங்க, நீங்க மட்டும் ஏன் உலக்கையை பயன்படுத்தி செய்யணும்னு நினைச்சீங்க, அது சொல்லுங்க. நமக்கு வந்து பெருசா இந்த திட்டமிடல் அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு அந்த நேரத்துல என்னவோ அப்படிதான். எங்க வீட்டுல சமையல பாத்தீங்கன்னா மிக்சி இதெல்லாம் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாம் குழம்புக்கோ இல்ல சட்னி எதுவா இருந்தாலும் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டுவாங்க. சரி சரி. அப்படிதான். சரி, இதையும் முதல்ல மிக்சியில தான் செஞ்சுட்டு இருந்தோம். சரி, இது எங்க சித்தி ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி கல்லுல போட்டு இடிச்சா நல்லா இருக்கும், ஒரு சிலர் பண்றது வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்மளும் பண்ணி பார்க்கலாமே, நம்ம மற்றதெல்லாம் கல்லுல தான் பண்றோம், இதையும் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு செஞ்சோம். அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கும் மிஷின்ல செய்யறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வருது? மெஷின்ல செஞ்சீங்கன்னா சூடு அதிகமா வரும். சரி சரி. அந்த சூட்ல வந்து அந்த நுண் சத்துக்கள்லாம் வந்து இறந்துருதுன்னு சொல்லி சொல்றாங்க. நுண்ணுயிரிகள்லாம் சொல்றீங்களா? ஆமா ஆமாங்க. சரி சரிங்க. அதனால நம்ம இந்த உலக்கையில ஆட்டுறப்ப அந்த சூடு வந்து இல்லாம இருக்குங்களா? ஆமாங்க. இது உலக்கையில நம்ம இடிக்கும்போது ஒரு அளவான வேகத்துல இடிக்கிறது. சரிங்க. இது ஃபுல்லாவும் அரையாது, கொஞ்சம் அப்படியே ஒண்ணு பாதியமா தான் இருக்கும். ஆமா, ஒண்ணு கரையாத்தான் இருக்குங்க. சரி சரி. அதனால சாப்பிடறப்ப நல்லா சுவையாவும் இருக்கும். ஆமாங்க. இடிச்சது போதும் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து அந்த எண்ணெய் வெளி வருங்க. சரி. எண்ணெய் வெளி வந்து அதுக்கப்புறம் நம்மளால இடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இதாயிரும். சரி. அதுக்கப்புறம் ஒண்ணுதான் முடியணும். ஆமாங்க. இல்ல அவ்வளவுதாங்க, இடிபட்டுருச்சுங்களா? அவ்வளவு இடிபட்டுருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க. எண்ணெய் பதம், எண்ணெய் வெளியே வர மாதிரி இருந்துச்சுனாவே நீங்க இப்ப நம்ம எண்ணெய் ஆட்டுற மாதிரி தான் வெளியே இருந்துச்சுன்னா அதோட நிறுத்திடலாம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நம்ம இடிச்சுட்டே இருந்தோம்னா எண்ணெய் வந்துடும். இதுக்கு மேல இடிக்க முடியாதுங்க. இடிச்சீங்கன்னா கல்லுல தான் போய் அடிச்சு. இடிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாங்க. சரி. இப்போ வந்து நிலக்கல்ல வந்து வறுத்தது வந்து போட்டு நீக்கி சுத்தம் பண்ணி இருக்குதுங்க. ஆனா கை விடாம இடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. ஆமா, மனித உழைப்பு தான், அதாவது இயந்திரத்துக்கு பதிலா மனித உழைப்பு மட்டுமே பயன்படுத்தி தான் செய்யறீங்க. ஆமாங்க. இதுக்கு நீங்க விலை வச்சு விக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த மனித உழைப்புக்கான விலை மட்டும்தான் வச்சு விக்கிறீங்க, ரொம்ப அதிகமான வைக்கிறது இல்ல. ஆமாங்க, உழைப்புக்கு தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் இடிபட்டுருச்சுங்க. எண்ணெய் எல்லாம் வெளியே ஓரளவுக்கு வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான், இது நீ எடுத்துடலாங்க. ரெண்டுலயுமே வந்து எண்ணெய் பசை வர அளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஆமாங்க. ஏற்கனவே இடிச்சு வச்ச எல்லாம் வந்து உரல்ல சேர்த்திட்டேங்க. இப்போ வந்து மறுபடியும் இப்போ ஏற்கனவே இடிச்சு வச்ச நிலக்கல்லையும் வந்து சேர்த்துறோம். ரெண்டையும் சேர்த்து இடிச்சுக்கணும், நல்லா கலக்குறாங்க. கலந்துட்டா சரி, அவ்வளவுதான். சரி சரிங்க. இயற்கை முறையில விளைஞ்ச கரும்பு வச்சு செஞ்ச வெல்லம் அது? ஆமா ஆமாங்க, நாட்டு வெல்லம் தான். இதுல வந்து எதுவும் கலரு அது இதுன்னு எதுவுமே கலக்காத சுத்தமான வெல்லம். ஆமாங்க. அந்த வெல்லத்தை பயன்படுத்தி தான் செய்றீங்க. இப்ப வெல்லத்தை போட்டு இடிச்சுக்கலாம். ஆமாங்க. இதை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு மறுபடியும் இடிக்கணுங்களா? ஆமாங்க. சரி சரி. வேலைதான் அதிகம் இதுக்கு. ஆமாங்க, கண்டிப்பாங்க. உழைப்பு அதிகம்.
இது அந்த கட்டிக்கெல்லாம் உடையிற அளவுக்கு இடிக்கணுங்க. ஓ சரி சரி. அது நம்மளே பார்த்து மையிற அளவு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி இல்லைங்க, இந்த கட்டி மட்டும் இல்லாம நல்லா இடிச்சுக்கணும். இது இப்படிதான் இருக்குங்களா? கொல கொலன்னு ஆயிருங்களா நீங்க இடிக்க? இடிக்க நல்லா கொல கொலன்னு ஆயிரும், சாக்லேட் மாதிரி ஆயிரும். ஆமாங்க. இதை எடுத்துக்கலாம். இடிச்ச எள்ளு நிலக்கல்ல ரெண்டையும் போட்டாச்சு. அடுத்து வந்து இப்ப இடிச்ச வெள்ளத்தையும் சேர்த்துறோம். சேர்த்து மொத்தமா போட்டு இடிச்சிட வேண்டியது. இப்போ வந்து எல்லாம் இடிச்சாச்சுங்க. இனி வந்து உருண்டை பிடிக்க போறோம். அது எவ்வளவு வெயிட் வச்சு நீங்க உருண்டை பிடிப்பீங்க? ஒரு உருண்டை எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஒரு உருண்டை 22 கிராம் வைக்கிறேங்க. கரெக்டா இருந்துச்சு. எப்படி கரெக்டா வச்சீங்க? அது பிடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. ஓ சரி சரி. இப்ப ஒரு உருண்டை வந்து 22 கிராம். இது விற்கிறப்ப என்ன விலை கொடுக்குறீங்க? 12 ரூபான்னு கொடுக்குறேங்க. ஓ சரி சரி. உங்களுக்கு இதுல வர வருமானம்லாம் போதுமானதா இருக்குங்களா இந்த பொருள் செஞ்சு நீங்க விற்பனை பண்றதுல? இப்போதைக்கு ஒரு அளவான வருமானம் தாங்க. இப்போதைக்கு போதுமான அளவு இருக்கு. ஓ சரி. உங்க அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு இருக்கு. ஆமாங்க. ஆனா மனதார ஒரு பொருளை செஞ்சு நீங்க விற்பனை பண்றீங்க, அது உங்களுக்கு? ஆமாங்க, மனசுக்கு திருப்தியா இருக்குங்க. இது வந்து முழுக்க கைகளை மட்டுமே பயன்படுத்தி தான் செய்றீங்க. இந்த கிளவுஸ் அது இதுன்னு போட்டு பயன்படுத்தணுங்கிறாங்கல்ல, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்க கை சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சுக்குவோம். கிளவுஸ் போட்டு செய்யறது எங்களுக்கு வந்து அப்படி வரமாட்டேங்குதுங்க, பழக்கம் இல்லை எங்களுக்கு. சரி சரிங்க. பார்த்தாலும் அதுவும் பிளாஸ்டிக் தான். ஆனா கிளவுஸ்ங்கிறதே பிளாஸ்டிக் தான். ஆமாங்க. சாப்பிட்ற கொண்டா எப்படி அது வந்து ரப்பர் தானுங்க. அதுல எப்படி செய்யும்? இப்ப நம்ம எப்படி உணவுப் பொருள் நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பா. இப்போ வந்து எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தாங்க. இதே மாதிரி தான் வந்து நிலக்கடலை உருண்டையும் வந்து உரல்ல இடிச்சு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அந்த குழம்பு சாம்பார் பொடி, இட்லி பொடி அதுவும் செஞ்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறேங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த உட்பொருள்கள்லாம் வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச பொருளை மட்டுமே வாங்கி அதை மட்டுமே வச்சு அந்த பொடி வகையெல்லாம் செஞ்சுட்ருக்குறேங்க. இது போக தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை காலத்தில் மட்டும் தூய மல்லி அரிசியில் முறுக்கு செஞ்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறேங்க. இடப்பட்ட நாளில் பெருசாக பண்ணுறதில்ல, அந்த பண்டிகை காலங்களில் மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க. அப்புறம் இது போக அரப்பும் வந்து உரலில் இடித்து கொடுக்குறேங்க. ஆனால் அரப்பு வந்து எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்காது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்குங்க. இலை வந்து எல்லா நாளும் பறிக்க முடியாது. அந்த இயற்கை தன்மை மாறாமல் எவ்வளவு எங்களால் முடியுமோ அந்த அளவு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா என் நம்பர் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்றேங்க. நம்பர் சொல்கிறேங்க: 90 95 55 60 59. நன்றிங்க.